ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு தாரா அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 7 டேர்ம் 1ல் இருக்க சினானம்ஸோட டெஸ்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி கம்ப்ளீட் சினானம்ஸ் க்ளாஷரி இருக்கும்ல, அந்த கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது வரைக்கும் தாரா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வாட் இஸ் த சினானம் ஆஃப் டொரண்ட்? உங்களோட ஸ்கோர் 30க்கு எவ்வளோன்றதை கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஓகேங்களா? டெய்லிக்குமே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ ஒரே அடியாக எல்லாமே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஓகேங்களா? இப்போ போகலாம். டொரண்டோட சினோனம் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எ ஸ்மால் டவர் ப்ரொஜெக்டிங் ஃப்ரம் த வால் ஆஃப் எ பில்டிங். இப்போ ஒரு டவர் ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு கோட்டைக்கு மேலே இருக்க ஒரு சின்ன டவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டொரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? blotted outனா என்ன? இதுக்கான சினானம் என்ன? ஸோ இதுக்கான சினானம் ஹிட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். இப்போ சன்னை மேகம் மறைச்சிதுன்னா அந்த மறைக்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம், ஹிட்டுன்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை என்ன இருக்குது, blotted out. நெக்ஸ்ட் which of this is a synonym of suburb? சப்பப்ஸோட சினானம் என்ன? சப்பப்னா இப்போ சிட்டிக்கு ஒதுக்குப்புறமான ஏரியாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்பப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஆன்சர் an outlying ஏரியாவை தான் நம்ம சப்பப்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிவோர்டு. த டைகர் டிவோர்ட் த மீட்டை டைகர் என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டுச்சு, கன்சியூம் பண்ணுச்சு. ஆப்ஷன் பி, கன்சியூம்டு. நெக்ஸ்ட்டு டேஸ்லிங்கோட சினானம் என்ன? டேஸ்லிங். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். அதாவது கண்ணு கூசுகிற மாதிரி அந்த வெளிச்சம் இருக்குல்ல. இப்போ சன்னை நீங்கள் பார்க்க முடியுமா? ஸோ மத்தியான நேரத்தில் பார்க்க முடியாது, கண்ணு கூசும். அந்த கண்ணு கூசுகிற அந்த வெளிச்சத்தை நம்ம டேஸ்லிங்குன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கேலி. இஃப் சம்மன் இஸ் ட்ரெஸ்டு கேலி, யாராவது ஒருத்தவங்க கேலி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்னன்னு அர்த்தம்? ஆப்ஷன் ஏ, இன் பிரைட் கலர்ஸ். ரொம்ப பிரைட்டான கலர், பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி அந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பளிச்சுன்னு இருக்க அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கேலின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேண்டிங்னா என்ன? ப்ரீத்திங் குயிக்லி. அதாவது ரொம்ப மூச்சு, எப்பயாச்சும் நீங்கள் ஓடி வரீங்களோ இல்லை ஓடி வரும்போது எப்படி மூச்சு ரொம்ப குயிக்காக ப்ரீத் இன் பண்ணுவீங்க, ப்ரீத் அவுட் பண்ணுவீங்களா? ஸோ அதை நம்ம பேண்டிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிலீஸ்டு. இஃப் சம்மன் ரிலீஸ்டு எ மீல், யாராவது ஒருத்தவங்க ஒரு மீலை ரிலீஸ்டு பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரசித்து சாப்பிட்டதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஒரே வார்த்தையாக ரிலீஸ்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீக்னா என்ன? ஸோ அந்த காஜல் விளம்பரம் இருக்கும்ல, மெபலின், ஒன் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஒன் ஸ்ட்ரீக்னா ஒன் லைன். ஸ்ட்ரீக்னா லைனுன்னு அர்த்தம். டாங்ஸோட சினானம் என்ன? டாங்ஸ்னால் என்ன? டாங்ஸ்னால் இடுக்கி. நம்ம பிடிப்போலம் சூடாக இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி பிடிச்சி தானே எடுப்போம். ஸோ இதுக்கான சினானம் என்ன? எ டூல் யூஸ் டு ஹோல்ட் ஹாட் திங்ஸ். சூடாக இருக்க பொருளை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம இடுக்கி யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம இங்கிலீஷில் டாங்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டேட்டர்டுனா என்ன? டேட்டர்டுனா டோன். அதாவது ஏதாவது கிழிஞ்சிருக்கு. இப்போ ஒரு துணி கிழிஞ்சிருக்கு நீங்கள் தமிழில் சொல்கிறத, கிழிஞ்சிருக்கிறத இங்கிலீஷில் டோன் இல்லைனா டேட்டர்டுன்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாம்படு. இஃப் அன் அனிமல் சாம்படுனா என்ன? ஆப்ஷன் பி, பிட் அண்ட் சூட் அப்பான் நாய்ஸ்லி. இப்போ நம்ம இந்த இடத்துல அனிமல் சாம்புடுன்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு போன் நம்ம கொடுத்துட்டோம்னா டாக் எப்படி சாப்பிடும், கரக்கு முறக்கு அப்படின்னு சொல்லி தானே நாய் சாப்பிடும், நாய் பூனை. அந்த சவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கரக்கு முறுக்குன்னு சாப்பிடுதுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் சாம்புடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரெட்சிடுனா என்ன? ரெட்சிடுனா ஆப்ஷன் பி, அன்ஹாப்பி. அதாவது சோகமாக இருக்கிறது, ரொம்ப சோகத்துலேயோ இல்லை புவர் கண்டிஷனில் நம்ம இருந்தோன்னா நம்ம அந்த சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லுவோம், சோகத்தில் இருக்குன்றதுக்கு ரெட்சிடுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டம்பிள்டுனா என்ன? ஸ்டம்பிள்டுனா லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்கன்னா தடுமாறி விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டம்பிள்டுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மாக் யுவர் லிப்ஸ். ஸோ இப்போ நம்ம உதட்ட சாப்பிடும்போது இருக்கட்டும், அஞ்சாபட்டில் தான் இந்த நாக்கு உதட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஸ்மாக் யூர் லிப்ஸ். சந்தோஷமாக இருக்கும்போது பண்ணுறது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். சாப்பிடும்போது கூட நம்ம இப்படி பண்ணுவோம், அப்பா செம ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாக்கை நப்போம், நக்கும்ல, நாக்கால் உதட்ட நக்கும்ல. அதை நம்ம ஸ்மாக் யுவர் லிப்ஸ்ன்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து கேப்டுனா என்ன? த பாய் கேப்டு அட் த பெர்ஃபார்மர். ஸோ பெர்ஃபார்மர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பார்த்து கேப்டு ஆகுறாங்க. கேப்டுனா என்ன? ஸோ அப்படியே வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேப்டு. ஸோ அதுக்கான இன்னொரு வார்த்தை ஸ்டார்டுனா அமேஸ்மெண்ட், ரொம்ப ஆச்சரியத்தோடு வாய் திறந்துக்கிட்டு பா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கேப்டு இல்லைனா ஸ்டார்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிரேஷன்னா என்ன? டிஸ்பிரேஷன்னா வந்து ஸோ நம்பிக்கை இழந்த நிலையை வந்து நம்ம டெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஹோப்லெஸ்னஸ், ஆப்ஷன் சி, நம்பிக்கை இழந்த நிலை, டெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து கிகிள்னா என்ன? கிகிள்னால் வந்து அப்படி ஹிஹின்னு சிரிக்கிறது வந்து நம்ம வந்து கிகிள்னு சொல்லுவோம். லாஃப் லைட்லி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் திஸ் மீன்ஸ் ப்ரீஷியஸ்னால் என்ன? ஆப்ஷன் பி, வேல்யூபிள். ரொம்ப வந்து விலை மதிப்புள்ளதை வந்து நம்ம ப்ரீஷியஸ், வேல்யூபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சிசில்டுனா என்ன? இப்போ சூடான தவாவில் வந்து நம்ம தண்ணியை வந்து தெளிக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரல, அதை நம்ம வந்து சிசில்டுன்னு சொல்லுவோம். ஹிஸ்டு லைக் சம்திங் ஹாட் அண்ட் ஃப்ரையிங் பேன். அதாவது வந்து ஒரு தவாவில் ஏதாவது ஒன்று நம்ம தண்ணியை தெளிக்கும் போது அந்த சவுண்டு வரதில்ல, அதை நம்ம வந்து சிசில்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மூட்னா என்ன? கதவை வந்து படாருன்னு தட்டுறதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்மூட்டுன்னு சொல்லுவோம். நாக்குடு லவுட்லி, சத்தமாக அடிக்கிறத வந்து நம்ம வந்து ஸ்மூட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹட்டில்டுனா என்ன? எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து நிற்கிறத வந்து நம்ம வந்து ஹட்டில்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ, க்ரௌடட் டுகெதர். அக்ரவேட்டட்னா என்ன? அக்ரவேட்டட்னா என்ன வந்து இரிட்டேட் ஆகுறது. ஸோ அதை வந்து நம்ம அக்ரவேட்டட்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி, அக்ரவேட்டட்னா இரிட்டேட்டட், ரொம்ப கோவப்படுறது. ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அக்ரவேட்டட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சில்னா என்ன? சில்னா வந்து இப்போ ஒரு விண்டோ இருக்குது, ஜன்னலுக்கு உட்கார மாதிரி ஒரு சில இடத்த விட்டுருப்பாங்க. இதுதான் ஜன்னல்னா. ஸோ இதுதான் ஜன்னல்னா, இந்த சைடு ஒரு இடம் விட்டுருப்பாங்க, நம்ம ஏதாவது வச்சுக்கலாம், பொருள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜன்னலுக்கு வெளியில் கூட வச்சுருப்பாங்க. பழைய வீட்டிலலாம் அதிகமாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து சில்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? beneath a window or a door. நெக்ஸ்ட்டு டூயிங் சம்திங் எக்ஸைட்டட்லினா என்ன வரும்? சினோனம் கிரேட் ஈகர்னஸ், அதாவது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறத நம்ம வந்து எக்ஸைட்டடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னி கார்டன். ஃபர்னினா என்ன? ஃபர்னினா வந்து ஒரு கார்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தோட்டத்தில் பூக்கலைன்னா அந்த கார்டனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபர்னி கார்டனுன்னு சொல்லுவோம். ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸை வந்து நம்ம ஃபர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கார்டன் ஃபுல்லாக ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஃபர்னி கார்டனுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸர்ஷன்ஸோட சினானம் என்ன? எக்ஸர்ஷன்ஸ்னால் நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போடுறது, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதோட எஃபர்ட்டு இல்லை ரிசல்ட்டை வந்து நம்ம எக்ஸர்ஷன் சொல்லுவோம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டில்னால் என்ன? ஸ்கர்ட்டில்னால் இப்போ ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு, அது ஓடுச்சுன்னா சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு தானே ஓடும். அந்த ஓடுறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு ஓடுறத வந்து நம்ம ஸ்கர்ட்டில்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ரூயின்ஸ்னால் என்ன? ஏதாவது ஒரு பில்டிங் வந்து ஸோ இடிஞ்சு போச்சு இடிஞ்சு போன அந்த பில்டிங்கை நம்ம இல்லை ஒரு இடத்த வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரூயின்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சேடல்னால் என்ன? ஜியாகிரஃபியில் சேடல்னால் என்ன? சேடல்னால் 2 மலைச்சிகரம், 2 சமிட்ஸ், ஓகேங்களா? அதுக்கு நடுவில் இருக்க இந்த பள்ளமான பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆழமான பள்ளமான பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேடல்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ உங்களோட ஸ்கோர் 30க்கு எவ்வளோன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டெய்லிக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் டு தாரா அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.